கிராமத்து எளிய மனிதர்களின் வாழ்வியலை பேசக்கூடிய துள்ளல் இசை மிகுந்த பாடல்களை பாடுகின்ற பாடகர்களால் மேற்கத்திய இசையின் தாக்கம் நிறைந்த மாடர்ன் பாடல்களை அவ்வளவு சிறப்பாக பாட முடியாது. அதுபோல வெஸ்டர்ன் பாடல்களை பாடக்கூடிய பல பாடகர்களின் குரல்கள் எளிய வரிகளை கொண்ட துள்ளலான பாடல்களுக்கு ஒத்துவராது. ஆனால் இந்த இரு ஜானர் பாடல்களையுமே அதன் ஆதார ஸ்ருதி கெடாதவாறு சரியான பாவத்துடன் பாடி ரசிகர்களின் மனங்களில் நின்றவர் முன்னணி பாடகர் மலேசியா வாசுதேவன். கேரள மாநிலம் பாலக்காட்டை பூர்வீகமாக கொண்ட வாசுதேவன் மலேசிய மண்ணில் பிறந்து வளர்ந்தவர். பிறப்பால் மலையாளியாக இருப்பினும் கூட அன்றைய மலேசிய சூழலில் பள்ளி படிப்பை தமிழில் படிக்கின்ற வாய்ப்பை பெற்றார். வீட்டுக்கு கடைக்குட்டி பிள்ளையான வாசுதேவன் பிறந்து வளரும் நாட்களிலேயே அவர் எதிர்காலத்தில் பெரும் இசை கலைஞராக ஜொலிக்கப் போகிறார் என்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டன. சிறுவனாக இருந்தபோது மேடைகளில் பெண் குரலில் பாடத் தொடங்கினார் வாசுதேவன். அந்த நாட்களில் மலேசிய நாட்டில் சுசிலா, ஜிக்கி போன்றோரின் குரல்களில் பாடிய வாசுதேவன் இளைஞராக வளர்ந்த பிறகு CS ஜெயராமன் குரலில் பிரம்மாதமாக பாடி அசத்தினார். ஒரு கட்டத்திற்கு பிறகு பட தயாரிப்பு வேலைகளுக்காக சென்னை வந்த மலேசியா வாசுதேவனின் குரல் இசையமைப்பாளர் V குமாருக்கு பிடித்து போகவே டில்லி டு மெட்ராஸ் படத்தில் பாலுவிக்கிற பத்துமா எனும் பாடலை பாட வைத்தார். தொடர்ந்து V குமாரின் இசையில் குமஸ்தாவின் மகள் படத்தில் இடம்பெற்ற காலம் செய்யும் விளையாட்டு என்னும் பாடலை பாடிய மலேசியா வாசுதேவனுக்கு அதன் பிறகு வாய்ப்புகள் வரவில்லை. 70களின் தொடக்கத்தில் மலேசியாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து வறுமையை மட்டுமே சந்தித்து வந்த மலேசியா வாசுதேவனின் இசை வாழ்வு இளையராஜாவின் வருகைக்கு பிறகே ஒளிவரத் தொடங்கியது. 16 வயதினிலே படத்தில் இடம்பெற்ற செவ்வந்தி பூமுடிச்ச சின்னக்கா எனும் கண்ணதாசனின் வரிகளில் உருவான பாடலை SP பாலசுப்ரமணியம் தான் பாடுவதாக இருந்தது. அன்றைக்கு SP பாலசுப்ரமணியத்திற்கு தொண்டை கட்டி இருந்ததால் பாட முடியாமல் போகவே வெறும் ட்ராக் பாடுவதற்காக இளையராஜாவால் வரவழைக்கப்பட்டார் மலேசியா வாசுதேவன். பாடுவது ட்ராக் என்றாலும் கூட நாயகன் கமலஹாசன் என்பதால் முடிந்த அளவுக்கு மலேசியா வாசுதேவனை நன்றாக பாடும்படி உற்சாகப்படுத்தினார் இளையராஜா. நீண்ட நாள் போராட்டங்களுக்கு பிறகு தானாக வைந்த பொன்னான வாய்ப்பை தவறவிட விரும்பாத மலேசியா வாசுதேவனும் செவ்வந்தி பூமுடிச்ச சின்னக்கா பாடலை மிகச்சிறப்பாக பாடினார். முழு பாடலையும் மலேசியா வாசுதேவன் பாடியதை கேட்ட இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கும் இயக்குனர் பாரதி ராஜாவுக்கும் அந்த குரலை மாற்றுவதற்கு மனம் வரவில்லை. எல்லோருடைய விருப்பத்தின் பேரிலும் குறிப்பிட்ட அந்த பாடல் மலேசியா வாசுதேவன் குரலிலேயே வெளியாகி மக்கள் மத்தியில் பிரபலமான பாடலாக கொண்டாடப்பட்டது. 16 வயதினிலே படத்தில் இடம்பெற்ற ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு பாடலும் மலேசியா வாசுதேவனுக்கு பெரும் புகழை சம்பாதித்து கொடுத்தது. 16 வயதினிலே படத்தின் பாடல்கள் வெளியாகும் வரைக்கும் சாப்பாட்டிற்கே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மலேசியா வாசுதேவன் அதன் பிறகு சாப்பிட நேரமின்றி ஒரு நாளில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாடல்களை பாடத் தொடங்கினார். கிழக்கே போகும் ரயில் படத்தில் இடம்பெற்ற கோயில் மணி ஓசை பாடல் மலேசியா வாசுதேவனின் குரலை மெல்ல மெல்ல இடம் ரசிகர்களிடம் கொண்டு போய் சேர்த்தது. கிராமத்தில் தன் கவித்திறனை வெளிக்காட்ட இயலாத ஒரு கவிஞன் பாடுகின்ற பாடல் என்பதால் வரிகளை சரியான உச்சரிப்பில் பாடுவது அவசியம். அதனை அச்சு பிசகாமல் திறம்பட பாடி முடித்தார் மலேசியா வாசுதேவன். மேடைகளில் TM சவுந்தரராஜனை போல பாடக்கூடிய மலேசியா வாசுதேவன் அவரைப் போலவே வரிகளை சரியான முறையில் உச்சரித்து பாடி ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து புதிய வார்ப்புகள் படத்தில் இடம்பெற்ற வான் மேகங்களே பாடலும் மலேசியா வாசுதேவன் இளையராஜா பாரதி ராஜா கூட்டணியில் உருவான மிக முக்கியமான ஆரம்பகால பாடல். சினிமா வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்த நாட்களிலேயே பாவலர் பிரதர்ஸுடன் தொடர்பில் இருந்தார் மலேசியா வாசுதேவன். அவர்களுள் கடைக்குட்டியான கங்கை அமரன் வாசுதேவனுக்கு மிகவும் நெருக்கமானவர். அந்த நட்பின் பேரில் தான் இசையமைத்த முதல் படமான சுவரில்லாத சித்திரங்கள் படத்தில் மலேசியா வாசுதேவனை ஜானகியுடன் இணைந்து ஒரு டூயட் பாடலை பாட வைத்தார் கங்கை அமரன். காதல் வைபோகமே எனும் அந்த பாடலை முதலில் SP பாலசுப்ரமணியம் தான் பாட வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவருக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்க வேண்டியிருந்தது. சிறிய பட்ஜெட் படம் என்பதால் SPBயை வைத்து பாடலை உருவாக்க முடியாத கங்கை அமரன் அவருக்கு பதிலாக மலேசியா வாசுதேவனை பாட வைத்து அந்த பாடலை மிகப்பெரிய வெற்றி பாடலாக மாற்றினார். 70களின் இறுதியில் ஒரு சில பாடல்களை மட்டுமே பாடிக்கொண்டிருந்த மலேசியா வாசுதேவனின் குரல் குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்திற்கு மிகச்சரியாக பொருந்தி போனது. தர்மயுத்தம் படத்தில் இடம்பெற்ற ஒரு தங்க ரதத்தில் ஆகாய கங்கை என்கின்ற 2 பாடல்களும் பெரிய அளவில் ஹிட் ஆகின. ரஜினிகாந்துக்காக பாடும் பொழுது தனது குரலில் சில மாயாஜாலங்களை செய்கின்ற மலேசியா வாசுதேவன் அந்த பாடலை ரஜினியே பாடுவது போல
கனகச்சிதமாக பாடுவார். 80களின் தொடக்கத்தில் ரஜினிகாந்தை போலவே மலேசியா வாசுதேவனும் நட்சத்திர பாடகர் என்னும் நிலையை எட்டினார். முரட்டுக்காடை படத்தில் ரஜினிகாந்திற்காக அவர் பாடிய பொதுவாக எம் மனசு தங்கம் பாடல் மலேசியா வாசுதேவனுக்கு பிரம்மாண்ட புகழை ஏற்படுத்தி கொடுத்தது. எம்ஜிஆர் மக்கள் விரும்பும் மாஸ் நாயகனாக ஜொலித்த போது அவரது அறிமுக பாடலில் TMSன் குரல் கணீர் என்று கேட்கும். ரசிகர்கள் எம்ஜிஆரின் பாடலை கொண்டாடியதற்கு TMSன் குரலும் முக்கிய காரணம். அதுபோல 80களின் தொடக்கத்தில் ரஜினிகாந்திற்காக மலேசியா வாசுதேவன் பல பாடல்களை பாடினார். பின்னாட்களில் அந்த பாடல்களை எல்லாம் பாடுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்த பாடல் பொதுவாக எம் மனசு தங்கம் பாடல். ரஜினிகாந்தை போலவே 80களின் தொடக்கத்தில் கமலஹாசனை வெகுஜன ரசிகர்களிடம் கொண்டு போய் சேர்த்த திரைப்படம் சகலகலா வல்லவன். அதற்கு முன்பு சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் இந்த விண்மினிக்கு கண்ணில் ஒரு என்கின்ற பாடலை பாடியிருந்தாலும் கூட சகலகலா வல்லவன் படத்தில் மலேசியா வாசுதேவன் பாடிய நிலா காயுது மற்றும் கட்டவண்டி என்கின்ற 2 துள்ளலான பாடல்களும் கமலஹாசனை எளிய கிராமத்து ரசிகர்களிடம் கொண்டு போய் சேர்த்தது. குறிப்பாக ஜானகியுடன் இணைந்து பாடிய நிலா காயுது பாடலும் அதன் கமர்ஷியல் வெற்றியும் மலேசியா வாசுதேவனை எளிய ரசிகர்களிடம் கொண்டு போய் சேர்த்தன. எப்படி இளையராஜாவும் SPBயும் நெருக்கமான நண்பர்களோ அதுபோல கங்கை அமரனும் மலேசியா வாசுதேவனும் நெருக்கமான நண்பர்கள். கங்கை அமரன் மூலம் உருவான பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் அவர் எழுதிய கோடைகால காற்றை பாடல் மலேசியா வாசுதேவன் பாடிய விதம் ரசிக்கத்தக்கது. ஆட்டுக்குட்டி முட்டையீட்டு என்கின்ற அசல் கிராமத்து பாடலை பாடும்போது அதற்கேற்றவாறு தன் குரலை மாற்றிக்கொள்ளும் மலேசியா வாசுதேவன் கோடைகால காற்றே போன்ற ஸ்டைலிஷான வெஸ்டர்ன் தாக்கம் அதிகம் கொண்ட பாடல்களை பாடும் பொழுது முழுக்க தன் குரலை மென்மையாக மாற்றிக்கொள்வார். சில பாடல்களை மலேசியா வாசுதேவனை தவிர வேறு யார் பாடினாலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள இயலாது. அந்த வகையில் கோடைகால காற்றே பாடல் மலேசியா வாசுதேவனின் தீவிர ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய பாடல். ஆரம்பகால ரஜினிகாந்த் படங்களில் மகிழ்ச்சி, சோகம் என இரண்டையுமே தன் குரல் மூலம் ரசிகர்களிடம் நேரடியாக கொண்டு போய் சேர்த்தவர் மலேசியா வாசுதேவன். புதுக்கவிதை படத்தில் இடம்பெற்ற வா வா வசந்தமே பாடல் நாயகனின் மகிழ்ச்சியையும் பிரிவின் வலியையும் ஒரு சேர கடத்துகின்ற பாடல். ரஜினிகாந்திற்காக மலேசியா வாசுதேவன் எத்தனையோ பாடல்களை பாடியிருந்தாலும் குறிப்பிட்ட இந்த பாடலுக்கு தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. ஒரே பாடகர் தந்தை மகன் என இருவருக்கும் காதல் பாடல் பாடுவதெல்லாம் எப்பொழுதாவது தான் நிகழும். அந்த அதிசயம் மலேசியா வாசுதேவனுக்கு நிகழ்ந்தது. சிவாஜி, பிரபு இருவருக்குமே அட்டகாசமான பாடல்களை பாடியுள்ளார் மலேசியா வாசுதேவன். 1982ஆம் ஆண்டில் வெளியான கோழி கூவுது படத்தில் இடம்பெற்ற பூவே இளைய பூவே பாடலை பிரபுவுக்காக அட்டகாசமாக பாடினார் மலேசியா வாசுதேவன். பொதுவாக பாடகிகளுடன் இணைந்து பாடுகின்ற டூயட் பாடல்களை விட அவர் தனியே பாடுகின்ற சோலோ பாடல்களில் மலேசியா வாசுதேவனின் வீச்சு சற்று அதிகமாகவே இருக்கும். தன் இனிமையான குரல் பாடலை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொள்ளுகின்ற வித்தையை நன்கு கற்று தேர்ந்த மலேசியா வாசுதேவன் பூவே இளைய பூவே பாடலின் மூலம் அடைந்த புகழ் மிகப்பெரியது. பிரபுவுக்கு பிறகு சிவாஜி கணேசனுக்காக மலேசியா வாசுதேவன் முதல் மரியாதை படத்தில் பாடிய அத்தனை பாடல்களும் அவருக்கு பெரும் புகழை சம்பாதித்துக் கொடுத்தன. TM சௌந்தரராஜனுக்கு பிறகு சிவாஜி கணேசனுக்கு கனகச்சிதமாக பொருந்தி போனது மலேசியா வாசுதேவனின் குரல். பூங்காத்து திரும்புமா பாடலில் எந்த அளவுக்கு சோகத்தை குரல் மூலம் கடத்தி கேட்பவர்களின் ஆத்மாவை அசைத்து பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மனமுருகி பாடினார் மலேசியா வாசுதேவன். அதே படத்தில் ஜானகியுடன் இணைந்து பாடிய வெட்டிவேறு வாசம் பாடல் மலேசியா வாசுதேவனின் மற்றொரு அடையாள பாடல். இவையெல்லாம் தவிர படத்தில் 1.5 நிமிடங்கள் மட்டுமே வருகின்ற ஏ குருவி சிட்டுக்குருவி எனும் பாடலில் மலேசியா வாசுதேவன் காட்டிய துள்ளலும் குதூகலமும் ரசிக்கத்தக்கவை. ரஜினிகாந்த் நடித்த மிஸ்டர் பாரத் படத்தில் இடம்பெற்ற என்னமா கண்ணு சௌக்கியமா பாடலை SPB உடன் இணைந்து படு ரகளையாகவும் அதே நேரத்தில் ஸ்டைலிஷாகவும் பாடினார் மலேசியா வாசுதேவன். பின்னாட்களில்
பல இசை மேடைகளில் எஸ்பிபியையும் வாசுதேவனையும் ஒன்றாக இணைத்த பெருமை என்னம்மா கண்ணு பாடலுக்கு உண்டு. கதாநாயக அறிமுக பாடல்கள், காதலை வெளிப்படுத்துகின்ற பாடல்கள் என எண்ணற்ற பாடல்களை பாடிய மலேசியா வாசுதேவன் காதலின் வலியையும் ஏக்கத்தையும் தன் குரல் வழியே பிரதிபலிப்பதில் வல்லவர். காதல் பிரிவு பாடல் என்றால் சோகமே உருவாக பாடாமல் அதில் கொஞ்சம் துள்ளலையும் கொண்டாட்டத்தையும் சேர்த்து பாடக்கூடியவர் மலேசியா வாசுதேவன். அப்படி மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பகல் நிலவு படத்தில் இடம்பெற்ற அப்போது பார்த்த புள்ள பாடலை அட்டகாசமாக பாடினார். அந்த பாடலின் பல்லவியை எஸ்பி சைலஜா பாட சரணத்தில் மட்டும் வந்து போகின்ற மலேசியா வாசுதேவனின் குரல் துள்ளல், சோகம் என இரு உணர்வுகளையும் ஒரு சேர கடத்தும். ஒரு பாடலில் 2 பேர் பாடுகிறார்கள் என்றால் அந்த இரு நடிகர்களுக்கும் ஏற்றவாறு தன் குரலை மாற்றி பாடக்கூடியவர் மலேசியா வாசுதேவன். கரகாட்டக்காரன் படத்தில் இடம்பெற்ற ஊரு விட்டு ஊரு வந்து பாடலில் கவுண்டமணி, ராமராஜன் என இருவருக்கும் ஏற்றவாறு மிகச் சாமர்த்தியமாக பாடினார் மலேசியா வாசுதேவன். அதுபோலவே எஜமான் படத்தில் இடம்பெற்ற தூக்குச்சட்டியை தூக்கி பார்த்து பாடலில் ரஜினிகாந்திற்கு ஏற்ற மாதிரியும் பாடினார். அதே நேரத்தில் கவுண்டமணிக்கு பொருந்துகிற மாதிரியும் பாடினார். திரையில் இரு நடிகர்களுக்கும் ஒரே பாடகர்தான் பாடுகிறார் என்பது தெரியாதவாறு பாடி ரசிகர்களை அசத்துவது மலேசியா வாசுதேவனுக்கு கைவந்த கலை. பெரும்பாலும் பாரதி ராஜாவின் படங்களில் மலேசியா வாசுதேவன் பாடுகின்ற பாடல்கள் சற்று அதிகமாகவே ஹிட் ஆகும். என் உயிர் தோழன் படத்தில் இடம்பெற்ற ஹே ராசாத்தி ரோசாப்பூ பாடலை மலேசியா வாசுதேவன் பாடிய விதம் சுவாரஸ்யமானது. பாடல் பதிவின் போது பாடலை 2 முறை பாட வைத்தார் இளையராஜா. பிறகு முதல் முறை பாடிய பாடலையும் இரண்டாவதாக பாடிய பாடலையும் ஒன்று சேர்த்து பாடலை பதிவு செய்தார். ஆம், 2 ட்ராக் பாடல்களையும் அச்சு பிசகாமல் ஒரே மாதிரியாக பாடியிருந்தார் மலேசியா வாசுதேவன். அதே படத்தில் இடம்பெற்ற குயிலுக்குப்பம் பாடல் மலேசியா வாசுதேவனின் மற்றொரு பிரபலமான டூயட் பாடல். 80களில் இசை சார்ந்து ஏஆர் ரகுமானுக்கு பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவர் மலேசியா வாசுதேவன். பின் நாட்களில் ரகுமான் முன்னணி இசையமைப்பாளராக வளர்ந்த பிறகு அவரது இசையில் பல பாடல்களை பாடியுள்ளார். குறிப்பாக கிழக்கு சீமையிலே படத்தில் இடம்பெற்ற தென்கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா படத்தில் இடம்பெற்ற காடு பொட்டக்காடு ஆகிய 2 பாடல்களும் கிராமத்து பாமர நெஞ்சங்களின் பாசத்தையும் ஏக்கத்தையும் வெளிக்கொண்டு வந்த பாடல்கள். காடு பொட்டக்காடு பாடலில் அவரது ஆரம்பகால நண்பரான பாரதி ராஜாவுடன் இணைந்து பாடினார் என்பது மற்றொரு சுவாரஸ்யம். இளையராஜா ஏஆர் ரகுமானை அடுத்து தேவா இசையில் பல அற்புதமான பாடல்களை பாடினார் மலேசியா வாசுதேவன். இன்றைக்கும் ரசிகர்கள் துள்ளலுடன் கொண்டாடக்கூடிய பாடல் எட்டுப்பட்டி ராசா படத்தில் இடம்பெற்ற பஞ்சு மிட்டாய் சேலகட்டி பாடலை பாடியவர் மலேசியா வாசுதேவன். 90களின் இறுதியில் மலேசியா வாசுதேவனுக்கு பாடுகின்ற வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்த நேரத்தில் வெளியான இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது. அது இன்றைக்கும் தொடர்கிறது. மலேசியா வாசுதேவன் பிரபலமான பாடகராக அறியப்பட்டாலும் கூட அவர் பாடகர் என்கின்ற வட்டத்திற்குள் தன்னை சுருக்கிக் கொண்டதில்லை. முன்னணி பாடகராக படங்களில் பாடிக்கொண்டிருந்த நாட்களிலேயே இசையமைப்பாளர், நடிகர் என பல துறைகளில் தன் திறமையை வெளிப்படுத்திய மலேசியா வாசுதேவன் தமிழ் சினிமாவின் பெருமைமிகு கலைஞர்களில் முக்கியமானவர். இன்னும் பல ஆண்டுகளுக்கு தனது மயக்கும் குரலால் பல இசை ரசிகர்களை தாலாட்டிக் கொண்டே இருப்பார் மலேசியா வாசுதேவன்.